ஸோ காபாவுடைய கருப்பு கல்லுங்க, பிளாக் ஸ்டோன் என்பது வானத்திலிருந்து இறங்கிய, சொர்க்கத்திலிருந்து இறங்கிய ஒரு கல் அது. அதை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காபாவுடைய மூலையிலே வச்சாங்க. ஸோ நபிகள் நாயகம் அவங்க கூறினார்கள், ஹஜருல் அசத் வந்து வெண்மையானது. ஆதமுடைய சந்ததிகளுடைய பாவங்களால அது கருப்பாயிடுச்சு என்று சொன்னாங்க. திர்மிதில வரக்கூடிய ஹதீஸ். ஸோ ஹிஜ்ரி 317ல கராமித்தாக்கள் வந்து காபாவின் மீது பெரிய ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. யார் இந்த கராமித்தாக்கள் என்பது வந்து இஸ்மாயிலிய ஷியா பிரிவினர் இவங்க. இவங்க வந்து ஹாஜிகளை அநியாயமாக கொன்றாங்க. காபாவை அவமதித்தார்கள். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 930 சிஇல, அதாவது ஹிஜ்ரி 317ல அபு தாஹிர் அல் ஜனாபி என்பவர் தலைமையில ஹஜ்ஜி செய்ய வந்த ஆயிரக்கணக்கான மக்கள், ஹாஜிகள் கொல்லப்பட்டாங்க. ஸோ ஜம்சம் நீர்ல உடல்கள் வீசப்பட்டன. காபாவுடைய வஸ்திரம் வந்து கிழிக்கப்பட்டது. மேலும் வந்து இந்த கருப்பு கல் வந்து களவாடப்பட்டது. அதை வந்து பஹ்ரைனுக்கு, அதாவது கிழக்கு அரேபியாவுக்கு எடுத்து சென்று விட்டாங்க. பிறகு வந்து அந்த காபாவுடைய கருப்பு கல் வந்து துகள் துகளாக உடைக்கப்பட்டது. பல துண்டுகளாக உடைந்தது. சில வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க, 7லிருந்து 15 துண்டுகள் வரை அது உடைஞ்சிருந்தது. 7 to 15 பீசஸ் என்று சொல்றாங்க. ஸோ வந்து கராமித்தாக்கள் அவங்க வந்து அவங்களுடைய மஸ்ஜிதுல அதை வச்சிருந்தாங்க. இஸ்லாத்தை கூட கேலி செஞ்சாங்க. எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் கல்லை வழிபடுகிறீங்க, அதனால தான் நாங்கள் அதை உடைத்தோம் என்று சொன்னாங்க. ஆனால் இது தவறானது. இஸ்லாமியர்கள் கல்லையெல்லாம் வழிபடலை. ஸோ அப்பாசிய கிலாஃபாவுடைய நடவடிக்கை என்ன இது சார்ந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்தது அப்பாசிய கிலாஃபா. போர் செய்வதை விட அவங்க வந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுப்பது, சில ராஜதந்திரங்கள் செய்வது, சில பெரிய தொகைகளை கொடுப்பது, இப்படிலாம் செஞ்சாங்க. சுமார் 22 ஆண்டுகளுக்கு பிறகு 951 சிஇ, அதாவது ஹிஜ்ரி 339ல அதனுடைய சில துண்டுகள் திருப்பி கொடுக்கப்பட்டன. கராமித்தாக்கள் திருப்பி கொடுத்தாங்க. ஆனால் முழுமையாக கொடுக்கல அவங்க. ஸோ திருப்பி கொடுக்கப்படும்போது அது முழுமையாக இல்லாம சில துண்டுகளாக வந்தன. மதீனாவுக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு துண்டுகள் வந்து வெள்ளி இதுல சட்டத்துல வந்து பதிக்கப்பட்டுச்சு. இன்று காபாவுடைய மூலையில நம்ம காணக்கூடிய இந்த கருப்பு கல் இருக்குங்கல்ல, நிஜமாக வந்து 7 அல்லது 8 துண்டுகள் மட்டும் தான் அதுல இருக்கும். இன்னமும் காணாமல் போன துண்டுகள் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில துண்டுகள் இன்றைய வரை காணப்படவில்லை இல்லைங்களா? பஹ்ரைன்ல அல்லது கிழக்கு அரேபியால அது இருக்கலாம். அல்லாஹ் அலம். அல்லாஹ் தான் மிக அறிந்தவன். ஆனா அது நமக்கு நிச்சயமாக தெரியாது. நமக்கு துல்லிய ஆதாரங்கள் இல்ல. மீதி இருக்கக்கூடிய பீசஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கருப்பு கல் வந்து வெள்ளி சட்டத்துல பதிக்கப்பட்டிருக்கு. 7லேருந்து 8 சிறிய கருப்பு துண்டுகள் மட்டுமே அதுல இருக்கு. பெரும்பாலான ஹாஜிகள் வந்து அந்த வெள்ளி சட்டத்தை தான் முத்தமிடுகிறார்கள். அந்த கல்லை முத்தமிடவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. "நீ ஒரு சாதாரண ஒரு கல் என்பதை நான் அறிவேன். நன்மையும் தீமையும் உன்னால செய்ய முடியாது எனக்கு. நபி அதை முத்தமிட்டதால் தான் நானும் அதை முத்தமிடுகிறேன்" என்று சொல்றாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஸோ அது கராமித்தாக்களால் களவாடப்பட்டது 317 ஹிஜ்ரில. 930 சிஇல. பஹ்ரைன்ல வச்சாங்க. 930லேருந்து 951 சி வரைக்கும். அது திரும்ப எப்போ வந்துச்சுன்னா 951 சிஇல, அதாவது 339 ஹிஜ்ரில. ஸோ வெள்ளி சட்டத்துல பதியப்பட்டது வந்து 10ஆம் நூற்றாண்டுல. இன்று வரை சில துண்டுகள் காணப்படவில்லை. ஸோ அதை முத்தமிடுவது வந்து நபிகளாருடைய சுன்னாவாக இருக்கிறது.